கோடை விடுமுறையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், தற்போது நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து எந்த அளவு காணப்படுகிறது? மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் பிரவீனா. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் சில வாரங்களாக கோடை மழையானது தமிழகம் முழுவதும் பெய்து வந்த போது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதனால் வறண்டு காணப்பட்ட குற்றால அருவிகள் அனைத்திலும் நீர்வரத்து துவங்கியது. இதனால் கடந்த 17ஆம் தேதியன்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிறுவன் அஸ்வின் என்ற மாணவன் பழைய குற்றால அருவியின் வெள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தான். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் குற்றாலம் மெயினருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் அணை பகுதிகள் மற்றும் ஆற்றுப்படுகைகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, புலி அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தது. இதேபோன்று குற்றாலம் மெயினருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்று 9வது நாளாக தடை இருந்த நிலையில் நேற்று இரவு மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ஆண்கள் பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது காலை முதல் சுற்றுலா பயணிகள் அனைவரும் பெண்கள் செல்லக்கூடிய ஒரே பாதையில் பாதுகாப்பு வளையத்தின் முன்பாக அமைந்துள்ள பாலத்தின் வழியாக சென்று அதன் மூலம் குளித்து வருகின்றனர். இதனால் ஆண்களும் பெண்களும் ஒரே பகுதியில் சென்று குளிப்பதால் பெண்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் பெண்கள் உடைமாற்றும் அறையும் இல்லாததால் ஆங்காங்கே நின்று பெண்கள் உடைமாற்றி வரும் சூழலில் ஆண்களும் அங்கு நிற்பதாலும் அங்கு சென்று குளிப்பதாலும் பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மெயினருவியில் பராமரிப்பு பணிகள் முழுமையடையாமல் எப்படி மாவட்ட நிர்வாகம் குளிப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் மழை நீடிக்குமானால் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயத்தில் மீண்டும் தடை விதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரவீனா, தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.